முடிச்சிருவோம். நல்ல நேரம் வரப்போய் தானே நீங்கள் வந்திருக்க. பின்ன என்ன கண்ணை மூடி சாமி கும்பிடுங்கல்ல, சந்தோஷமா கும்பிடு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், ரொம்ப கேட்கக்கூடாது. மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு மேல இருந்து சத்தம் கேட்டுருச்சு. ஏன் அப்படி வேண்டாம்? இந்த பிள்ளையை காப்பாற்றக்கூடிய அறிவும் பணமும் அந்த பேட்டை இல்லை. அதனால அவனுக்கு சோறும் போட்டு, நான் ட்ரெஸ்ஸும் கொடுத்து, அவனுக்கு வேலையும் வாங்கி கொடுத்து, பணமும் கொடுத்து, சம்பளத்துக்கு இங்கே வந்து அவன் இருக்க வேண்டாம். சரியா இருக்கா? கால் வந்துட்டு ஏன்னா சரிவா. 6 மாதத்துக்கு உட்பட என் பிள்ளைக்கு உத்தியோகத்தை வாங்கி தரேன். அதுக்கு பிறகு மாப்பிள்ளையோட கொண்டு வந்து விடுவேன். சந்தோஷமா நடக்கும். ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கும். வெற்றி அடைவாய். ஓடு. என் சகோதரிக்கு வந்த புருத்தனை அந்த கல்யாணத்தை நடத்தலாமா வேண்டாம் கேட்டு வந்திருக்கேன். கால் வந்துக்கா. என்ன காரணம்? காலில் அவனுக்கு பார்க்க சொல்லணுமா? அது என்ன பார்ப்பானா? அது எப்படி கெட்டதுக்கு முன்னால் பார்க்க முடியும்? 1 மாதம் டைம் கூட சரியாயிடும். ஓஹோ, இன்னொரு தடவை கால் வந்துடுவாங்க. ஏய் சேட்டக்காரா வாடாங்க. என்ன நட்சத்திரம் நீ? கும்பராசிக்கார பிள்ளையா? உன் ஜாதகத்தை பார்த்தோன்னே நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லியிருப்பாங்களே. சொன்னா லேட்டாக சொல்லியிருப்பாங்க. சனி 7க்குரியவனாக இருக்கான். புருதன் கடைக்கு நடக்க மாட்டா, வாயாத குழப்பம் வரும்னு எல்லா கதையும் வச்சுருப்பான். அதே சனி பகவான் ஆட்சி உள்ள ஒரு மாப்பிள்ளையவே நான் கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னா, நீ காலில் விழும்போது நான் சாமிகிட்ட கேட்டேன், என்ன காலில் ஒரு மாதிரி இருக்குமா மாப்பிள்ளைக்கு, அதை எப்படி கெட்டுறதுக்கு முன்னால் இவன் பார்க்க முடியும்னு கேட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் காது கடிச்சா? நான் சொன்னது கடிச்சா? உங்களுக்கு கடிச்சாப்பா? நீ அவ்வளோ தூரம் இருக்குது கேட்க வாய்ப்பு இல்லை. உங்ககிட்ட நானும் கேட்கலையேப்பா. ரொம்ப வேகமாக சொல்லுதா கேட்குறேன்னு. என்ன அர்த்தம்னு தெரியுமா? சனி பகவானுக்கு மற்றொரு பெயர் முடவன். கேள்விப்பட்டிருக்கலாம். நீ கூட நீலக்கலர் வேஷ்டி கொடுத்திருக்க. எதுக்கு கொடுத்திருக்க? ஐயப்ப சாமியை கும்பிடுறியா? எதுக்கு கொடுத்திருக்க? நம்ம ஐயாவை கும்பிடுற. சரிண்ணா? சனி பகவானுக்கு மற்றொரு பெயர் முடவன். கும்பராசிக்கு அதிபதி யாரு? சனி. புரியுதா? இந்த ராசிக்கு 7க்குரியவன் வருகிற பொழுது 2 பேருடைய வாழ்க்கையும் இணைந்து போகணும்னு சொன்னா அவர் கருணை புரிஞ்சாதான் அது நடக்கும். 7ஆம் இடத்துலயே சனியே இருக்கு. நான் பேசுற பொய்யா பேசுதானே? ஏதோ 7ஆம் இடத்துல சனியே இருக்கு. உன் ஜாதகத்தையே அதான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். புரியுதா? அப்போ சனி பகவானே மனசு வச்சா தான் நடக்கும். இப்போ பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கு ஒன்றும் வாயை துறக்காம முட்டுக்கு கீழே எதுவும் அடையாளம் இருக்கான்னு பார்க்கணும். இந்த கால் விரல், இந்த கால் விரல் எதுவும் சேதமடைஞ்சிருக்கா, அல்லது அடையாளமாக மச்சம் எதுவும் இருக்கா, இல்லை அடிபட்டு எதுவும் தழும்பு இருக்கா, இல்லை எங்கனையாவது விழுந்து ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணி வச்சுருக்காங்களா, இதை பார்த்துட்டு வந்து என்ன நீ கூப்பிட்டுனா இந்த கல்யாணத்தை ஜோராக நடத்திடுவேன். கால் நிறுத்துவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாதகத்தையும் சொல்லணும், விஷயத்தையும் சொல்லணும்லாப்பா. சொல்றது சரியா தப்பாடா? சொல்றது சரியா தப்பா? என்ன ராசின்னு சொல்லிட்டீங்க, என்ன இதுன்னு சொல்லிட்டீங்க, சனி 7ல் இருக்குன்றதே. இப்போ இவளுக்கு சனி பகவானுடைய கருணையை நோக்கி அவர்கிட்டயே வரத்தை வாங்கி தகுதியான மாப்பிள்ளையை கொண்டு வரேன். இவ்வளவு நாள் கல்யாணம் முடிக்கலன்னு நீங்க வருத்தப்பட்டதெல்லாம் தப்பு. முடிச்சிருந்தா அவளுக்கு முடிச்ச கணவன் இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பான். இவ உத்தமையாகவே இருப்பான். ஆனா அவன் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பான். ஆக நம்ம பிள்ளைய கண்ணீருங்க வரையுமா பார்ப்போம். அந்த கவலை எனக்கு இருக்கக்கூடாதுன்னா சாமி நானே அதுக்கு தாண்டா ஏகப்படுத்தாம இருந்துட்டேன். நீ செஞ்சது எனக்கு தெரியும். இறைவன் உன்னுடைய உள் உணர்வுக்குள்ள இருந்து உன்னை ஏக்கிருக்கான். ஏன்னா அதை நான் படிச்சதுனால எனக்கு தவறு பண்ணிடுவோமோ, பண்ணி வச்சுட்டா பிள்ளைய வீட்டுல வச்சிருக்கணுமே. இது எனக்கு பண்பான பையன், பண்பான சகோதரன், உண்மையான சகோதரன். கவலைப்படாத. உன் உள்ளத்துக்கு தகுந்தாற் போல உத்தமமான ஒரு கணவனை கொண்டு வந்து சாதகத்துக்கு பொருத்தமா கொண்டு வந்து சேர்க்க. ஆனால் இப்ப திருநள்ளார் போய் கொஞ்ச நாள் ஆச்சு. உன் முன்னாடி எங்க இருக்கா? எனக்கு திருமணம் ஆகலை. நான் சாமி வழிபாடு தனிமையில் இருக்கேன். பாண்டி பூசாரி இருக்கிற இடத்துக்கும் போயிருக்கேன். வீட்லேயும்
பேசணும். உனக்கு ஒரு ஞானமும் பேச்சுவார்த்தையும் வேணும். பேசணும். எல்லாருமே எனக்குள்ளேயே வாங்க. என்ன சாமி, நான் 23 வருஷங்கள் தேடி இருக்கேன் சாமி. என்னுடைய உழைப்பு இல்ல 4 பிறவிக்கு தேடி இருக்கான்டா ஒவ்வொருத்தன். நீ 23 வருஷத்தை சொல்லுத, இது வந்து சும்மா நினைக்கிறியா? நான் பாரு ஒண்ணு சொல்ல இல்ல. வெயிட்டிங் ரைட். எல்லாரும் புரிஞ்சுக்கா, யூடியூப்பை போட்டுக்கா, ஜாமுன்னு போடு. இல்ல சாமி, கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. இல்ல, இது தெய்வீகமானது. இந்த சாமி ஆடிக்கிட்டு கத்திக்கிட்டு ஆங்காரமா ஹாய் ஹாய் அப்படின்னு ஆடிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு சொல்லக்கூடியவனுடைய வாக்கு சக்தி இருக்கே, அதை யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாம். யாருக்கு வேணாலும் கொடுத்துட்றான். ஏன்னா அவனும் அதை அந்த காதில் அந்த வார்த்தையை வாங்கிக்கிடுவான், அந்த உணர்ச்சியை பகிர்ந்துக்கிடுவான். ஆனால் இங்கே இருக்கிறது ஞான வாக்கு. இந்த ஞானத்தை அவன் அடைஞ்சாதான் உண்டு. இதை விலை பேசி கொடுக்க முடியாது, பங்கு வச்சு கொடுக்க முடியாது. என் பிள்ளைகளுக்கு வேணால் கொடுக்கலாம். ஞானத்தை உனக்கு வழிகாட்டலாம். அந்த பாக்கியம் உனக்கு இருக்கான்னு நான் பார்க்கணும்ல. பார்க்கணுமா வேண்டாம்? நீ ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம் கொடுக்குதுன்னு வடையா அதிரசமா? புரிஞ்சு நடக்க வேண்டா. கால விட்டு வா. வெற்றிவேல் கர்மசாமிக்கு வெற்றி. நல்லாரு என்னை கும்பிட்டுக்கா, சந்தோஷமா இருடா. வெற்றிவேல் முருகனுக்கு. என்னடா திடீர்னு முருகனை கூப்பிட்டுட்டேன்? பக்கத்துல வாடா, உட்காருங்க செல்ல மக்களே, உட்காருங்க. இங்க இருந்து தஞ்சாவூர் வர போனேன். நெத்தியில் என்னடா உனக்கு? அப்படியா? இவனுக்கு ஜாதகத்துல லக்கணத்துல ராகு இருப்பாரு. என்ன நட்சத்திரம் இருந்தா நீ? துளாராசிக்காரன். உன் ஜாதகத்துல ராகு இருப்பாரு லக்கணத்துல. 1ல் இருப்பான், 7ல் இருப்பான். அப்படி இருந்தால் தான் இது நடக்கும். ஒன்றும் நடக்காது. கர்மசாமி 7வது மாதமா வயத்துல இருக்கும்போதே வாக்குவாதம் தோன்றிடுது. புரியுதா? அப்பொழுதே சும்மா ஏனோ தானோன்னு தான் இந்த உலக வாழ்வையே நடந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு வளர்ந்து வளர்ந்து வந்து இன்னொருவருடைய அட்வைஸும் இன்னொருத்தருடைய பழக்கமும் அப்படி நைஸாக ஊடுருவி வந்த உடனே இப்பொழுது நீ வந்து தூக்கி எறியப்பட்ட தேங்காய், அது நீ உடைக்காத தேங்காய். புரியுதா? புரியுதா புரியலையா? அதனால உன்னுடைய உள்ளத்துக்குள்ள உணர்ச்சி வசப்பட்டனா உன் வாழ்க்கை வேஸ்டா போயிடும். தாத்தா சொல்றது புரியுதா புரியலையா? நான் சொல்ற விஷயத்தை வச்சோ நிலைமைகளை வச்சோ நீ பல பிளானிங் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கலாம். உன் உள்ளத்துல உணர்ச்சி வசப்பட்டனா உன் வாழ்க்கை வேஸ்ட் ஆயிரும், உன்னுடைய எதிர்காலம் வேஸ்ட் ஆயிரும். இது விதி என்று நீ ஏற்றுக்கிட்டனா நீ அவங்களுக்கு சவால் விட்டு போட்டி போட்டு வாழ்ந்து காட்டிக்க உன்னால முடியும், வாழ வைக்கவும் என்னால் முடியும். கால் வந்துட்டு நீ நினைச்சது ஒன்று. இப்போ என்னம்மா வேணும் உனக்கு? உனக்கு எல்லா கதையும் சொல்லி உன்னை வரத்தை விட வைக்க நான் விரும்பலை. நீ கேட்குற வரத்தை நான் கொடுத்துருந்தேன். என்ன வேணும்? புரியுதா? எப்பேற்பட்ட கேள்வியை நான் சொன்னேன்? தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் தனக்கு தொழிலை பற்றியும் வேதனைப்பட்டு ஒரு பெண்ணடியாள் கேட்க வந்திருக்கான்னு சொன்னேன். அவள் கேள்வியிலேருந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? உனக்கு வேலை நான் தேடித்தாரேன். நான் ஏன் தேடணும்? இன்னொரு 6 மாதத்தில் உனக்கு வருமானத்துக்குரிய வேலையை தந்துருந்தேன். இவனை படிக்க வச்சு இந்த நாட்டில் ஒரு சுப்ரீம் பவர் உள்ள அதிகாரியாக ஆக்கித்தாரேன். கால் வந்துக்குவார். இப்போ என்னடா படிக்க நீ? அடுத்து என்ன படிக்க போற? படிரா செல்ல பேர படித்தா போய் கும்பிட்டா சாமிய. கோயம்புத்தூருக்கு தாராளமாக போங்க. அந்த சீட்டை அவனுக்கு வாங்கி தரேன். அதுக்கு வேண்டிய பண உதவி என்ன உண்டோ அதையும் உங்களுக்கு பெற்றுத்தாரேன். உங்களை நல்லா வாழ வைக்கிறேன். உன்னுடைய நாலேஜுக்கு தகுந்தாறு போல உனக்கு வருமானத்தையும் வர வைக்க. இந்தா வெற்றி உண்டு, ஆனந்தமாயிரும் மகனே, செல்வமாக இருப்பேன். ஓடியாடா பக்கத்தில் சின்ன பிள்ளை அப்படிதான் இருப்பான். ஐஏஎஸ் படிப்பான், கலெக்டர் ஆகுவான். நல்லாரு பக்கத்தில் வா. இந்தா உனக்கு ஒரு பிஸ்னஸ் ஒன்று நடத்தி தரேன். அதில் நீ வெற்றிகரமாக இருப்பேன். ஆனந்தமாக இருக்க மக்களே, போயிட்டு வாங்க. எனக்கு பேச முடியலையே, எனக்கு பேச முடியலையே. உனக்கு உத்தரவு முடிஞ்சு போச்சு. அடுத்த ஒரு முறை போது உங்கள் அம்மாவுடைய சொத்தை பற்றி பேசுவோம். சரியா? கர்மசாமி
குறவை சத்தம் கேக்கு. மதுரை எல்லையில அம்மன் சாமி ஆடுறவா யாருமா? மதுரையில யாருக்கு அம்மன் சாமி வரும்? உனக்கு வரும்ல, கால் வந்துக்கலாம். என்ன சாமி வருது உனக்கு? காளி. காளிக்கு முதல் இடம், மாரிக்கு 2ஆம் இடம். ஏன்னா காளி முதல்ல கிருஷ்ணருக்கு தங்கையா பிறந்தவா, மாரி அதுக்கு பிறகு ரேணுகாம்பிகையா பிறந்து மாறி வந்தவா தான் மாறி. நீ கொஞ்சம் உட்கார், காளியம்மாளை கொஞ்சம் பார்க்குறேன். கால் வந்துட்டு வா. யார் பார்த்து வென்றுருவாங்க? என்ன பிள்ளைங்களப்பா நீங்கெல்லாம், உண்மையா இல்லையா? என்ன பிள்ளைங்களை பத்தி என்ன மனக்குழப்பம் உங்களுக்கு? என்னப்பா தொழில் பார்க்குறீங்க? வேற பிள்ளைய பற்றி உன் வீட்டுக்காரர் பேசவே இல்லையே. எதை பேசணுமோ அந்த மன அழுத்தத்தில் என்ன இருக்கோ அதை நான் முதல்ல பேசுகிறேன். அவர் எந்த பிள்ளையும் எப்படி இருந்துட்டு போகுது, நம்ம உழைச்சி வாழறதுக்கு வழியை தேடுவோம்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களால ஒன்றும் இல்லையே, அப்போ நம்ம தானே வாழணும். அதனால நீ கேட்குற. ஆனால் பெத்த பாசம் தாடாமல் துடிக்குதே, அதுக்கு முடிவு சொல்ல வேண்டாமா? காலில் வந்துட்டு வா. சமயம் கர்பசாமி, உன்னுடைய பிள்ளைகள் மாந்திரிகத்தால் மனம் மாறி குழப்பமடைந்து பிரிந்து விட்டார்கள். இது கோடாங்கிக்காரர்களும் அம்மாட்ட பூக்கட்டி வச்சாலும் அதுவே உனக்கு பதிலாக வந்திருக்கும். வந்ததா இல்லையா? வந்ததா இல்லையாப்பா? உண்மையை சொல்லு. இப்போ ஏதோ இந்த ஆயுள் காலத்தை நல்லாக்கணும், இந்த உடம்புல வலிமை இருக்கும் பொழுதே இந்த வியாபாரத்தை செட் பண்ணி நம்ம கொஞ்சம் எதிர்காலத்துக்கு ஒரு சேமிப்பை உருவாக்கிறோம்னு 2 பேரும் சேர்ந்து தோடி போட்டு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க. உண்மையா இல்லையா? 10 லட்சம் ரூபா உங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி டெபாசிட் வைக்க, உங்களுக்கு யாரையும் எதிர்பார்க்காம உங்களை நல்ல வாழ வச்சிருந்தேன். அந்திய கடனில் எந்த பிள்ளை பார்க்கும் அந்த பிள்ளை பார்க்கும், இந்த கதையே வேண்டாம். உங்கள் உழைப்புக்கு மூக்கணாந்திரனை வச்சு உள்ளில சுற்றி வர வைக்க. 2 1 முறை கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. எப்பா திருப்பரங்குன்றம் வர போறேனப்பா. ஏன்பா போற? திருப்பரங்குன்றம் ஏன்பா போன? போய் ஒரு மலர் மாலையை போட்டு ஆனந்தமா கும்பிட்டுக்கா, என்னைய நினைச்சுக்கா. கச்ச 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 கச்சான்னு வண்டியும் ஓடும், தொழிலும் ஓடும். வேற என்ன வேணும் உனக்கு? ஏன்னா நம்ம டாக்டர் கிடையாது, புரியுதா? புரிஞ்சுக்கணும். நீங்க உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் கருப்பசாமி. உன் கோயிலுக்கு நான் பலமுறை வந்திருக்கேன். நீங்க ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டு எனக்கு உத்தரவு சொல்லுதீங்க, சரிதான். ஆனா நான் இன்னும் கடல்ல இருந்து விடுதலை ஆகிற கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன நீங்க ஒண்ணு காப்பாத்துங்க, இல்லைன்னா நான் வாழவா வேண்டாமான்னு முடிவெடுத்துக்கோன்னு சொல்லுறேன். அதெல்லாம் நம்ம உடத்துல இருக்கு. ஓடுறா, கால் எடுத்துடா, அசத்து வரும். எதையும் மறைக்க கூடாதுப்பா. பல முறை வந்திருப்பீங்க கருப்பசாமி, எனக்கு நடக்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவே நிறைய பேர் இருப்பீங்க. நான் உங்களை ஏமாத்தி நடந்தாச்சு அப்படின்னு பொய் சொல்லதுக்கு நாமலாம் தயார் கிடையாது. ஏன் நடக்கலைங்கிற கர்மங்கள் எனக்கு தெரியும். அதுக்கு துணை கொடுத்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்து வாழ வைக்கத்தான் நான் வந்திருக்கேன். அதனால உங்களையா நான் ஏமாத்தணும்? தேவையே இல்லை. உண்மையா இல்லையா? கால் எடுத்து வரலாம். பயில் வச்சிருக்கியா? வா, உனக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவேன், கேட்டுதான். அமைதியாரே. ஒருத்தனுடைய மகன் காணாம போயிட்டான். போன இடத்துல ரயில்ல விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான். அதுல பறி கொடுத்த தகப்பன் என்ன தேடி வந்தான். வரலாம். இந்தாப்பா, என்னை நினைத்து மனதுக்குள்ள தியானம் பண்ணுகிற பொழுது
மகாவிஷ்ணுவுடைய கையில் இருக்கின்ற சுதர்சன சக்கரத்தையும் நினைத்துக்கொள். சக்கரம் சுழன்று உன்னை இன்னல் படுத்துகின்றவருடைய நெஞ்சத்தை எல்லாம் பக்குவப்படுத்தி என்னை வந்து அடையும். வெற்றி உண்டு மகனே. நல்லாரு, நிறைய பணமும் கிடைக்கும், உன் துயரங்கள் தீரும், ஆனந்தமாக இருப்பாயப்பா, வாழ்க. என்னப்பா உனக்கு வழி? சரி, பக்கத்தில் வாங்க. இவருக்கு வந்து மூளையில் உள்ள நரம்புல பிளாக் இருக்கு. செக் பண்ணீங்களா? மூளையில் உள்ள நரம்புல பிளாக் இருக்கு. அதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணா தான் சரியாகும்னு சொன்னாங்களே, நீங்க ஏன் செய்யல? பொறுமை பொறுமை, ஏன் செய்யல? டாக்டர் போய் சொல்லு. டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்களா? மூளைக்கு போகக்கூடிய நரம்புல பிளாக் இருக்குன்னு சொன்னாரா? அதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணா தான் சரியாகும்னு சொல்லியிருப்பாங்களே, நீங்க ஏன் செய்யல? சொல்லிட்டாரா? வயத்தை வச்சு சொல்லியிருப்பாரு, நோயை வச்சு சொல்லியிருக்க மாட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சிவகாமி தவம் இருப்பாள், சிற்றபையில் நீசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். என்ன வேணும்? கால் வா. யாருப்பா? கால் வாப்பா. சிவகங்கையில் எந்த ஏரியா? திருப்புவனம். என்ன தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்களா டாக்டர்? கொஞ்சம் தள்ளிடுங்க. எங்க இருக்கு? எந்த இடத்துல? கண்ண முடிக்காமா? கால வந்துட்டு வா. இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்லுகளை அழித்து விடலாம். இப்ப ஏற்கனவே நம்ம நாட்டுக்குள்ள பிளட் கேன்சருக்கு மாத்திரை மருந்து வந்தாச்சு, தெரியுங்களா? 3 மாதத்தில் உனக்கு தெளிவும் திருப்தியும் கிடைச்சிரும். உயிர் கண்டம் இல்லாம காப்பாற்றித்தரேன். சரி, சிறந்த மருத்துவ உதவி கிடைக்கும், உயிர் காக்கப்படுகிறாய். பாப்பா வெற்றி உண்டு. கடன் படாம காப்பாத்துறேன், பயப்படாம இரு. உன் மனைவியை காப்பாற்றி கையில் தந்துட்டேன், சந்தோஷமா. அடுத்து பேசுவோம். அதே சிவகங்கை எல்லை தன்னுடைய வாழ்க்கை மனக்குழப்பத்தை பற்றி காக்க வந்தது யாரு? என்ன குழப்பம்? கர்மசாமிக்கு உன்னை கூப்பிட்டுக்கிடுவாங்க, அரவணைச்சுக்கிடுவாங்க. தெய்வீகமா இரு, உயர்வாக இருப்பாய், வாழ்க. தொழிலாம் நல்லா இருக்கு. வேற யார்ட்டையும் போய் தாய் தீது வாங்கிறதுக்கு ரூபா கொடுத்தியா? அதே சிவகங்கை எல்லை வெளிநாட்டுக்கு யாரு சம்மந்தம்? வெளிநாட்டு தொடர்பு யாருக்கு இருக்கு? வா, ஏன் நிக்கிறே? என்ன வெளிநாட்டுல என்ன பிரச்சனை? கமல் இருக்காரா? நீங்க யாரு? அவங்க வேற, நீங்க வேற. நீ கால் வந்துவா. இதெல்லாம் நமக்கு சொல்லியா தந்தாங்க. என்னடா அவசரம் விட்டு யாரா மீசக்காரன் முறுக்குத? என்ன விஷயம்? இன்னொருத்தர் கால் வந்துட்டுவாமா. எங்கிருந்தாலும் வாழ்க, இதையும் கனிந்து வாழ்க. அவன் இருக்கிற இடத்த போய் பார்த்தேன். அவன் வேலை பார்க்குற ப்ராஜெக்ட் முடிஞ்சு வருது. என்ன அடுத்து என்ன வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும், எங்கே போனால் நல்லாயிருக்குங்கிற குழப்பத்தில் கிடக்காய்ப்போம். பணமெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுது. இங்கெல்லாம் ஊர் நாட்டுக்கு என்னமில்லாமல் வாங்கணும்னு திட்டம் போட்டு சில பேர்களை நம்பி பின்னால் போய் இப்போ ஏமாந்து ஊறுகாயாக உட்காந்துருக்கான். புரியுதா? ஏன்னா ஒன்றும் நம்பலல்ல, அதுதான் காரணம். காரணம்
ஏய், உன் பேர் என்ன வருடி? அதனால அவனுக்கு அந்த தொழிலையும் நான் சரியா உருவாக்கி தந்துருந்தேன். இந்தியாவுக்குள்ள ஒரு பிஸ்னஸை நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு உதவியை பண்ண வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். இந்த 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளைகளுடைய மனதையும் அறிவையும் பற்றி உனக்கு அடிக்கடி குழப்பம் வருதுல்ல, அதையும் சரி பண்ணி தெளிவு இருந்தால் போதும்ல. வேற என்ன வேணும்? என்ன பிஸ்னஸ்? ஃபைனான்ஸை நிறுத்திடு, ஸ்டேஷனரி கடை வச்சுக்கோ, என் பேரை போட்டுக்கோ, நல்லா இருப்பேன். கால் வந்துட்டு வா, பணத்தை பூரா வாங்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணிடுவோம். மெல்ல மெல்ல அப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணிடுவோம். கவலைப்படாத, பக்கத்தில் வா. என்ன? மருத்துவம், மெடிக்கல் சம்பந்தமாக சிந்தனை. அந்த சிந்தனை இருந்து மாறி போச்சு. உங்கள் தாயார் இருந்தாங்களா? இனிமேல் அதை தொடர்ந்து கொள்ள முடியாது. அது வேண்டாம். ஸ்டேஷனரி கடை வச்சுக்கோ, நல்லா ஓடும், ஆனந்தமாக சிறப்பாக வாழ வச்சுட்டாரு. பணத்தை பூரா வாங்கி தந்துடுறேன், சரியா? காலையில் இருந்து என்னை பார்த்துட்டு போ, வெற்றி உண்டு. நல்லா இரு மகளே, செல்வமாயிரு, ஐஸ்வர்யமாயிரு. போடா முட்டை முட்டை, நல்லா இரு முட்டை. வா, நல்லா இரு, பக்கத்தில் வா, ஐஸ்வர்யமாயிரு, ஆனந்தமாயிரு. கிடைக்காது. கிடைச்சா இப்போ கோர்ட்டுக்கு போகணும். போமா, பொறுமையாயிரு. உழைச்சது கிடைச்சா போதாத? நல்லா இருக்கு. கோடி கோடியாக வரப்போகுது. ஏன் பயப்படுது? நல்லா இருந்தா சொத்துன்னு கேட்டேன், நான் தந்துட்டேன், வச்சுக்கோ, நல்லா இருக்கு. கருப்பசாமி, ஆமாம், அப்படியா? மானாமதுரையிலே மதி கொடுந்து நிற்கையிலே. என்னம்மா புணங்கிக்கிட்டு இருக்க? சிங்கப்பூர்லேருந்து சென்ட்ரு வாங்கிட்டு வந்தியாப்பா? அதில் உனக்கு நாட்டமே கிடையாது. கால் வந்துட்டு வா. சிங்கப்பூர்லேருந்து சென்ட்ரு. அப்படியா? சரி, கடன் அடைக்கிறதுக்கு இப்போ ஒரு மார்க்கம் கிடைச்சிருக்கு, புரியுதா? இன்னும் ஒரு முறை நீ அங்கே போய் தொழில் பார்க்கக்கூடிய நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என் போக்குவரத்துகள் மேலே ஒரு ஆசை இருக்க. வண்டி வாகனம் வச்சுருந்திய? ட்ருன்னு வண்டி ஓடுது. என்ன முன்னால் வச்சுருந்தியா என்ன? இப்போ அது மீண்டும் வேணுமா? வேண்டாம், அங்கே தான் வேணும். நல்ல ப்ரோக்கரேஜ் வச்சுக்கலாம். அங்கே கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு இந்தாப்பா, ஒரு இடத்துல நீ பேசிட்டு வந்திருக்கிற அந்த இடங்களை உனக்கு வெற்றியாக்கி நடத்தி வைக்க ஏற்பாடு பண்ணுவேன். பணமும் கிடைக்கும், தொழிலும் அமையும். இந்தா, அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்குற உடனே என்னை பார்க்க ஓடி வந்துடும். இந்த மாதம் விழுந்துடும்.